ஹலோ, கர்னல் ராஜப்பா ஸ்பீக்கிங். நமஸ்காரம் சார். யார் நீங்க? నేను గోవిందా ప్రొడక్షన్ మేనేజర్ రావు பேசுறேன். டைரக்டர் உங்க வீட்டை பார்க்கணும்னாரு. டைரக்டரா? எதுக்கு? ஷூட்டிங்க்கு தான். இது என்ன சார்? ஷூட்டிங்கா? எங்க வீட்டையா? உங்க வீட்டை வாடகை கொடுத்தனால தான் உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இருக்கிறேன். எங்க வீட்டை ஷூட்டிங் போட்டதா யார் சொன்னா? அதே சார், நேத்து வீடெல்லாம் சுத்தி காமிச்சாரு டைசனும். யாரு? டைசனா? அவனு. யாரு டைசன்? யாரு? டைசன். டைசனா? இன்னைக்கு இவன் ஆரம்பிச்சு வச்சுட்டானா? நேத்து சினிமாக்காரை அவனுக்கு வீட்டை சுத்தி காமிச்சியா? சொல்றா ராஸ்கல், அந்த அளவுக்கு பெரிய ஆளா? என்ன டைசன், புட்டியும் கையுமா கிளம்பிட்ட? போதும் சாமி, அந்த கர்னலுக்கு ஒரு கும்பிடு, இந்த வீட்டுக்கு ஒரு கும்பிடு. இனி ஒரு நிமிஷம் இருப்பேன் நான் இந்த வீட்டுல. நான் போறேன். ஏன், என்னாச்சு? என்னன்னு சொல்றது சாமி, சாயங்காலம் ஒரு 4 மணி இருக்கும். பாச தெளிச்சு குனிஞ்சு கோலம் போட்டுக்கிட்டு இருந்தேன். குனிஞ்சு கோலம் போட்டுக்கிட்டு இருந்தியா? அப்ப விபரீதமா ஏதாவது நடந்துடுச்சா? அது இல்ல சாமி, கப்பல் மாதிரி கார்ல கவர்னர் மாதிரி ஒருத்தர் வெள்ளையும் சொல்லையுமா வந்தாரு. பாக்குறதுக்கு பந்தாவா இருக்குன்னாரு. எதுன்னு வீடுன்னாரு. வெளிய பார்த்தே வெம்புரியல, உள்ள நுழைஞ்சா உடஞ்சே போயிருவியன்னு. உடனே நுழைஞ்சிருப்பானே. சினிமா ஷூட்டிங்க்கு வீடு வேணும், உள்ள பாக்கலாமான்னாரு. வீட்டை தானே பாக்கணும், உள்ள வாங்கன்னு வீட்டை சுத்தி காட்டினேன். அதான் சாமி நான் செஞ்ச பாவம். ஏண்டா கண்டவன உள்ள விட்டேன்னு கர்னல் உன்னை நுங்கு நுங்கு நுங்கி இருப்பாரு, அப்படித்தானே? சரி, இது என்ன புதுசாவா நடக்குது? நீ தான் 100 தடவை கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிருக்க. அடுத்த வாரமே வந்து நின்றுருக்க. பேசாம பொட்டியை எடுத்துக்கிட்டு உள்ள போ. எனக்கு மான ரோசம் இருக்கு, சூடு சொரணை எல்லாம் இருக்கு. ஆச்சரியமா இருக்க. முன்ன வச்ச கால பின்ன வைக்கிறது எங்க வம்சத்துல 9 தலைமுறையா இல்ல சாமி. சரி, இப்ப எங்கதான் போற? என் குறைய கொட்ட எங்கேயோ போறேன். ஒண்ணு செய்ய, நேரா கூத்தாண்டவர் கோயிலுக்கு போய் உன் குறைய அப்படியே கொட்டிடு. அதுலயாவது அடங்குதான்னு பாப்போம். அதுவும் சரிதேன். நீ வட்டியா? ஐயோ, ஆஹா, குடும்பமே ஒன்னா கூடி கொட்டிக்கிறத பார்க்கும் போது கோலாகலமா தான் இருக்கு. கர்னல் சார், உடம்பு எப்படி இருக்கு? அத நீங்க தான் சொல்லணும். முதல்ல டிஃபன் சாப்பிடுங்க. ஐயோ, வரும்போதே வீட்டுல நல்ல டிபன் சாப்பிட்டு தான் வந்தேன். கை நீட்டுங்க. பரவாயில்ல, அதிகமா இருந்த பல்ஸ் ரேட் இப்ப குறைஞ்சிருக்குது. வீணா கோவப்பட்டு மறுபடியும் அதை ஏத்துறாதீங்க. கர்னல் சார், ஒரு விஷயம் சொல்றேன். இனிமே நீங்க கோவத்தை குறைச்சுக்கணும், அமைதியா இருக்க ட்ரை பண்ணணும். எனக்கு அதெல்லாம் தெரியாது. உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் இல்ல டாக்டர், உங்க உடம்புக்காகத்தான் சொல்றேன். எனக்கு என் உடம்ப விட டிசிப்ளின், ஒழுக்கம், ஒழுக்கம் தான் முக்கியம். ஆமா, உடம்பு இருக்கிறவருக்கு என்னென்ன டிசிப்ளினும் ஒழுக்கமோ. மண்டைய போட்டுட்டா அப்புறம் ஏது டிசிப்ளின்? அது போட்டோம். டயட் கண்ட்ரோல்லாம் எப்படி இருக்கு? வீட்டையே கண்ட்ரோலா வச்சிருக்கறனா, கண்ட்ரோல மீறுவனா? கண்ட்ரோல் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. இன்னைக்கு பேப்பரை பாக்கட்டமா? என்னது, தம்பியோட போட்டோ பேப்பர்ல வந்திருக்குது? அந்த அளவுக்கு பிரபலம் ஆயிட்டானா? அங்கிள், அது பேப்பர்ல இருக்கிற ஓட்டை. ஓட்டையா? ஆமா, அதான பார்த்தேன். என்னடா தம்பி கோர்ட்டுக்கு போய் கேஸ்ல வாதாடி ஜெயிச்சு அது பேப்பர்ல நியூஸா வந்துருச்சோன்னு ஒரு செகண்ட் நான் இன்ப அதிர்ச்சிக்கு ஆளாயிட்டேன். கிழிச்சான் சோம்பேறி ராஸ்கல். இது கரெக்ட். அண்ணி வரல? வரல. எங்கடா அவன் பொண்டாட்டி? ஒண்ணுதான்டா. அவ வரக்கூடாதுங்க. ஏன் வரக்கூடாதுன்னா வரக்கூடாது. இது என்ன கேள்வி? எல்லாருக்கும் 2 இட்லி போட்டியா? ஒரு தோசை மட்டும் போடு, போதும். கர்னல் சார், டயட் கண்ட்ரோல் உங்களுக்கு மட்டும்தான், உங்க கூட சாப்பிடுற எல்லாருக்கும் இல்ல. அளவோட சாப்பிட்டா அறிவு வளரும். அப்ப இவருக்கு வளரலையே. வெளியில சீக்கிரம் சாப்பிடுங்க. சரி, எல்லாரும் சாப்பிடுங்க. வேடிக்கை பாக்குறதுக்கு இது என்ன கிரிக்கெட் மேட்சா? நான் வரேன். வீடா இது? வேலூர் ஜெயில். என்ன பக்தி, இப்படி வேகாத வெயில்ல பிரார்த்தனை நிறைவேற்றத்துக்காக பாத யாத்திரையா போதே பிள்ளைங்க. நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். சுவாமிகளே, தங்களுக்கு எத்தனை பெண் குழந்தைகள்? 3 சுவாமி. மங்களம் உண்டாகட்டும். பாத யாத்திரையா எங்க போறீங்க சுவாமி? பக்தா, வடபழனியில் எழுந்தருளி உள்ள
மீனாட்சி லேடிஸ் திருக்கோயிலுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். அப்படியே SIET காயிதே மில்லத் எத்திராஜ் திருக்கோயில் வழியாக சென்று ஸ்டெல்லா மேரிஸ் ஆலயத்தில் சற்று இளைப்பாறிவிட்டு எங்கள் இஷ்ட தேவதைகள் குடிக்கொண்டிருக்கும் அந்த குயின் மேரிஸ் ஆலயத்தில் தங்கி எங்கள் பாத யாத்திரை முடிக்கிறோம் பக்தா. அட பாவிங்களா, நீங்க எல்லாம் ஒரிஜினல் சுவாமி நினைச்சு உங்க கால்ல வேற விழுந்துட்டானே. பகவானே, பகவானை வெளியே தேடாதே மானிடா. நிர்மல், நீ எக்ஸாம்ல பாஸ் பண்ணுங்கிறதுக்காக நான் வடபழனி முருகன் கோயில இருந்து தேர் எடுத்துட்டு வரேன். எல்லாம் உன் நன்மைக்காக தான். என்ன முருகா, ஏன் இப்படி டென்ஷன் ஆவறா? ஒருவேளை கவரிங் மேட்டர்னு தெரிஞ்சு போச்சா? அடுத்த ஃபிகருக்கு போ. அரோகரா. டேய், என்னடா இது பக்தி வேஷம்? அது ஒண்ணு இல்ல மச்சான், இன்னைக்கு ஃபைனல் எக்ஸாம் முடியுதுல்ல, பொண்ணுங்க எல்லாம் பறந்துருவாளுங்க. அதான் கோயில் குங்குமம்னு அவங்கள சென்டிமெண்டா டச் பண்ணி அப்படியே லவ் லெட்டர் கொடுத்துலான்னு இருக்கோம். ஒரு வேஸ்ட் எக்ஸ்ட்ரா இருக்கு, நீ கட்டிக்கிறியா? நம்மளுக்கு வேணாம்ப்பா. டேய், இந்த வேஸ்டோட அருமை உனக்கு தெரியலடா. பேப்பர்ல பாக்குறல்ல, இப்பெல்லாம் பொண்ணுங்க அதிகமா மயங்கறத இந்த மாதிரி கலர் வேஸ்டிக்கு தான்டா. மச்சான், உனக்கு தெரிஞ்ச ரூட்ல நீ போற. என்னோட லவ் நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கேன்னு அங்க பாரு. எங்க பாரு. மச்சான், அசத்திட்டடா. தட் இஸ் கணேஷ். கணேசனுக்கு சரி, எங்கடா நம்ம பாட்டிங்களா காணோம்? லேட்டஸ்ட் செல்லுலார் நியூஸ். என்ன? நம்ம பார்ட்டில எக்ஸாமுக்கு பயந்துட்டு அந்த பக்கமா ஃபீலிங் கூட போயிட்டு இருக்காங்கப்பா. ஆஹா, அப்ப நம்ம வேணா சொல்லி கொடுத்துடலாமா? குட் மார்னிங் கர்னல். மன்னிக்கணும், நிச்சயதார்த்தத்துக்கு என்னால வர முடியல. அப்ப நான் அவுட் ஆஃப் டோர்ஸ் சிச்சி அவுட் ஸ்டேஷன் போயிருந்தேன். நிச்சயதார்த்தம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? உட்காரலாமா? ஆமா, பொண்ணுக்கு எப்ப கல்யாணம்? வர 18ஆம் தேதி. 18ஆம் தேதியா? இன்னும் 10 நாள் தானே இருக்கு. ஆமா. மண்டபம் பார்த்தாச்சா? இல்ல, வீட்லதான். வீட்லயா? ஏன் மண்டபம் கிடைக்கலையா? இவ்வளவு பெரிய வீடு இருக்கும்போது எதுக்கு மண்டபம் தேடணும்? அதுவும் சரிதான். கடல் மாதிரி வீட்டை கையில வச்சுக்கிட்டு எதுக்கு கண்ட கண்ட இடத்துல அலையணும்? பேச்சு வரத்துக்காக மருந்து கொடுத்தானே, வாய் வந்துச்சா? வாந்தி தான் வந்துச்சா? நீ ஒண்ணும் கவலைப்படாத, மருந்த கண்டினியூ பண்ணு. வாய எத்தனை வருஷம் ஆனாலும் சரி வரவழிக்காம விட மாட்டானா. அமிச்சிட்டீங்களா? என்ன கர்னல், பேப்பர் அப்படியே மடிப்பு கலையாம இருக்கு, இன்னும் கத்திரி போடலையா? நீங்க சென்சார் பண்றதுக்கு முன்னால நான் ஒரு தடவை முழுசா படிச்சிடுறேன். விசாரணைக்காக கோர்ட்டுக்கு கொண்டு செல்லப்பட்ட 3 பயங்கர தீவிரவாதிகள் தப்பி ஓட்டம். போட்டோல பார்க்கும் போதே இவ்வளவு பயங்கரமா இருக்கிறானுங்களே, நேர்ல பார்த்தா எப்படி இருப்பானுங்களோ? ஐயோ, எங்கெங்க குண்டு வைப்பானுங்களோ? நாட்டுல தீவிரவாதி பிரச்சனை தீராத பிரச்சனையா இருக்குதே. நான் வர சொன்ன ஆளுக்கு தான். ஏண்டா மூதேவிகளா, இத முன்னாலேயே சொல்லக்கூடாது. எனக்கு திக்குன்னு ஆயிப்போச்சு. ஜெயில தப்பிச்சுக்கிட்டு வந்த தீவிரவாதிங்க இவங்க தானு நான் பயந்தே போயிட்டேன். எவனும் ஒருத்தன்டா, பாக்குறதுக்கு டாக்டர் மாதிரி இருக்கான். அடிக்கடி யாராவது வந்துட்டே இருக்காங்க. டேய், இங்க வாடா. வக்கீலுக்கு படிச்சிருக்க, கொஞ்சம் மரியாதை கூப்பிடுங்களேன். வாங்க சார். யாரோ டாக்டர் மாதிரி இருக்கானே, யார் அவன்? அவர் டாக்டர் தாங்க. வழக்கமா எங்க அப்பாவுக்கு அவரு தாங்க வைத்தியம் பாப்பாரு. அவரதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்க அப்பாவை கூப்பிட்டு இங்க உட்காரவை. எங்களை பத்தி அவன் கிட்ட ஏதாவது நீ சொன்ன, உன்னை சுட்டு கொன்னுடுவேன். போ. கதவு தர. வாங்க டாக்டர் மாமா. நீயா? ஏண்டி, ஏண்டா நீ எப்ப வந்த? 9 மணிக்கு. நினைச்சேன். கூத்தாண்டவர் கோயில் போயிருந்தியே, ஒரே கும்மாளமா? அங்கேயே கூட்டத்துல ஒரு பயலை பிடிச்சு கட்டிக்க வேண்டியதுதானே? அங்க நான் கட்டிக்கிட்டேன். இங்க கர்னலுக்கு யாருக்காக? சரி சரி, புடி. எத? பொட்டிய புடுறா மூதேவி. வா. எப்பவும் இதத்தையும் தர்றீங்க. அப்ப எக்ஸாமின் பண்ணலாமா? குப்புன்னு மூச்சு இழுங்க, மேல இழுங்க.
கொஞ்சம் இப்படி திரும்புங்க. இன்னையோட தொலைஞ்சானுங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கொடுத்த மருந்தை கண்டினியூ பண்ணுங்க. நான் அப்புறமா வர்றேன். ஆ